Hello viewers, welcome to Super Brain. Fourth sum பார்க்கலாம். In the given figure, ABCD is a cyclic quadrilateral கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு quadrilateralுடைய 4 வெர்டெக்ஸும் ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணியிருந்தா அதை தான் நம்ம சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய டயக்னல்ஸ் வந்து இன்டர்செக்டட் டு பின்னு சொல்லியிருக்காங்க. சச் தட் ஆங்கிள் டிபிசி வந்து 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் பிஏசி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் சிஏடி. இங்கே பாருங்கள், சிஏடினா இந்த ஆங்கிள் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் பிசிடினா இது ஃபுல்லாக, இந்த சி ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ பாருங்க, நமக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எடுத்து பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த செக்மெண்ட் எடுக்கிறேன். இந்த செக்மெண்ட்லேருந்து போகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஆங்கிள் தான் போகுது. ஸோ இந்த ஆங்கிள் அதுவும் நமக்கு தெரியாது. அப்படியே நான் திருப்பிக்கிறேன். இப்போ இந்த செக்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆங்கிள் போகுது, அதே மாதிரி இந்த ஒரு ஆங்கிள் போகுதா? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த ஆங்கிள் நமக்கு தேவையில்லை. அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்லேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒன்று போகுது, இது ஒன்று போகுது. இதே செக்மெண்ட்லேருந்து தான் போகணும். ஓகே, இந்த செக்மெண்ட்டில் இந்த ஆங்கிள் இது 40 டிகிரினா இது என்ன இருக்கும்? 40 டிகிரி. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்லிடலாம்? ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இதுவும் 40 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வர ஆங்கிள் டிபிசி அது நமக்கு கொடுத்துருக்காங்க 40 டிகிரின்னு. ஸோ ஆங்கிள் டிபிசி ஈக்குவல் டு, இப்போ என்ன எழுதணும்னா ஆங்கிள் ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ ஆங்கிள் சிஏடின்னு எழுதலாம், இல்லை டிஏசின்னு எழுதலாம். நமக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? சிஏடி கொடுத்துருக்காங்க, அதே எழுதிக்கலாம். ஆங்கிள் சிஏடி ரெண்டுமே என்னவா இருக்கும்? 40 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம ரீசனில் எழுதிக்கலாம். இது நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதனால therefore ஆங்கிள் சிஏடி ஈக்குவல் டு 40 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆங்கிள் பிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரும்னு தெரியும் இல்லையா? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோன்றது நமக்கு தெரியும். இதையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்றதை வச்சு நம்ம ஆங்கிள் சியை கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? இதை எழுதிக்கலாம். ஆங்கிள் பிசிடியையும் ஆங்கிள் பிஏடியையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் பிஏடி ஆட் பண்ண என்ன வரணும்? 180 டிகிரி. இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ cyclic quadrilateral is 180 degree அப்படின்னு எழுதிக்கலாம். Opposite angles of a cyclic quadrilateral is 180 degree. சரி, இப்போ இந்த ஆங்கிள் பிசிடி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பிஏடி வந்து நமக்கு தெரியும். பிஏடி அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆங்கிள் பிஏடி. அப்போ 60 ப்ளஸ், இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 40. அப்போ 60 ப்ளஸ் 40 அப்படின்ட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போடலாம். ஸோ ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 100 டிகிரின்னு வரும். ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டுக்கலாம். நமக்கு ஆங்கிள் பிசிடி மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 100 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? நமக்கு -100 டிகிரியாக வந்துடும். அப்போ ஆங்கிள் பிசிடி எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரிலேருந்து 100 மைனஸ் பண்ணால் 80 டிகிரின்னு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.